அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகைக்கு ஒப்புதல் மற்றும் விசாரணைக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களின் சாராம்சம் என்ன? வணக்கம். கடந்த 2011 முதல் 2015 ஆண்டு வரைக்குமான அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 2015 ஆண்டு வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த வழக்கு தொடர்பாக மீண்டும் விசாரணை நடத்திய மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கடந்த செப்டம்பர் மாதம் சென்னை MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை அடிப்படையில் விசாரணையை நடத்துவதற்கான அனுமதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி 3ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.